ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு தடவை இதை எழுதி மட்டும் பாருங்க. நீங்கள் காதலிச்ச நபர் உங்கள் மேலே பைத்தியமாகி நீங்கள் தான் வேணும் அப்படின்னு தெரியக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் இருக்குது, அந்த கோட் சொல்கிறேன். வாட் யூ சீக்கிங் தட் சீக்கிங் யூ. அதாவது நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடுகிறது. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுமே நீங்கள் தான் வேணும் அப்படின்னு நினைக்க. ஸோ இதுதான் இதற்கான சரிங்க. நான் வேணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், அவங்க எப்படி நான் நினைக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவங்க கூட நீங்கள் பழகிருப்பீங்க. இதெல்லாம் பழகினவங்களுக்கு மட்டும்தான் முடியுங்க, பழகாதவங்களுக்குலாம் இருக்காது. பழகும்போது உங்களோட மனசில் அவங்கள பற்றியான எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட மனதிலையுமே உங்களோட எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, உங்களோட பேசுனது, உங்களோட பழகுனது, உங்க கூட கூடிய சந்தோஷமான மூமெண்ட் எல்லாமே அவங்களோட ஆழ் மனதில் பதிஞ்சு. இப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினைக்க 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 என்ன ஆகுன்னா, நீங்கள் எந்த மாதிரியாக நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த மாதிரியான நினைக்கிறீங்கிறது முக்கியம். நீங்கள் உங்களோட லவ் ஃபீலிங் ரொம்ப பாசமாக, அவங்கள ரொம்ப நல்லவங்க, அவங்க இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்கள பற்றி நல்ல விதமாக நினைக்க, அந்த தாட்ஸ், அந்த பவர் ஒரு வேவா அவங்களோட மனதிலுமே அதே மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். இதில் எங்கே பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு பர்சனை நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது அது ஈஸியாக கிடைக்காது, டைம் எடுக்கும். ஏன் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொருளுக்கு எந்த வித உணர்வுகளுமே கிடையாது, அதுக்கு உயிர் கிடையாது, எந்த ஃபீலிங்ஸுமே அதுக்கு கிடையாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஃபீலிங் மட்டும் தான் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு அப்படி இல்லை, அந்த பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த பர்சனுக்கு உணர்வு இருக்குது. நீங்கள் அவங்க வேணும்னு நினச்சாலும் அவங்க வேண்டாம்னு நினைக்கும் போது யாரோடது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இதே மாதிரி வேற சில விஷயங்களும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வேற, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுற வரைக்குமே எனக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அட்லீஸ்ட் என்னை பிளாக் பண்ணாமையே தான் இருந்தாங்க. என்னைக்கு நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று பண்ணணும் அன்னைக்கு தான் அவங்க என்னை பிளாக்கே பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் என்னை பிளாக் கூட பண்ணாமல் இருந்தாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு திடீர்னு பத்திரிக்கை கொண்டு வந்து கல்யாணம் ஆகுதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டேன் ப்ரோ, எனக்கு உடஞ்சே போயிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு நான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணாமல் கூட இருந்திருப்பேன். ஒரு சில பேர், ஐயோ அண்ணா அவன் வேற ஒரு பொண்ணோட போயிட்டுருக்கானா, நான் அதை பார்த்தேனா, கல்யாணமான மாதிரி போயிட்டுருக்கானா, அவ்வளோதானே எல்லாமே போச்சு, வாழ்க்கையே போயிருச்சுனா அப்படின்னுவாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொடுக்கணும் முன்னாடி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி காட்டுமே. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துருச்சா, இல்லை ஏதாவது நெகட்டிவாக உங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எனக்கு நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னுவாங்க. நான் எதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணனோ அதுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு பர்சனுக்காக பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்படுவீங்க. இதை கேட்டாலுமே இல்லை எனக்கு அவங்க கிடைச்சே தீருவாங்க, என்ன ஆனாலும் நான் அவங்கள விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட நீங்கள் மட்டும் நின்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்களே ஒரு நெகட்டிவாகி முடிஞ்சு போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சு போகும். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே இந்த ஒரு சூழ்நிலை வரும். அந்த நெகட்டிவ் ஆகும்போது அண்ணா போச்சுண்ணா எல்லாமே போச்சு அப்படின்னு அழுதுட்டு சொல்லுவாங்க. திருப்பி அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்பேன், என்ன நடந்துச்சு எது எக்ஸ்பிளைன் கிளியராக பண்ணுங்க. அவங்களே ஃபுல்லாக சொல்லி முடிக்கும்போது கடைசியாக பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை பேடாக பார்த்துருப்பாங்க. இல்லைம்மா இது குட் நியூஸ், இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய பண்ணேன். இது எல்லாத்துக்கும் என்கிட்ட கிளாஸ் எடுத்த அத்தனை பேர் இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வரும். அந்த நெகட்டிவிட்டி அவங்க ஓவர் கம் பண்ணனால தான் நீங்கள் சக்ஸஸ் ரிப்போர்ட்டில் நம்மளது பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே அந்த நெகட்டிவை தாண்டின பிறகு தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கும் தான். உங்களுக்கு நெகட்டிவாக ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க, இதே மாதிரி போனாவே நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு. அப்புறம் ஒன் மோர் திங், இன்னொரு கோட்ஸும் கூட இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அதை தான் அடைவீங்க. இது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு டைம் சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனால் உங்களால் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை அடையவும் செய்வீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயம், கேள்விப்படுற விஷயம்லாம் உண்மையை நினச்சி நெகட்டிவான விதங்களை நீங்கள் ரொம்ப கற்பனை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கற்பனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த விதத்தில் நினைக்கிறீங்களோ அப்படி தான் அவங்க மனதில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவாக நினைக்க அவங்க மனதிலையும் ஒரு நெகட்டிவாக பதியும்.
ஸோ இதில் தெளிவாய்க்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் கிளியராக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெத்தட்ஸில், ஏன்னா நிறைய பேருக்கு மெத்தட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை பேசிக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் வரக்கூடிய அந்த நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்காம நானும் பண்ணுறேன்னு கடமைக்கு பண்ணி அவங்களுக்கு வெக்ஸ் ஆகிறாங்க. ஸோ எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாயில் போட்டால் வாய் செவக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எவ்வளோ வெத்தலைக்கு எவ்வளோ பாக்கு வைக்கணும், எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதிகமாக நீங்கள் போட்டு வாய் வெந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கோ வாய் செவக்கலன்னு சொல்கிற வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ எதையுமே சரியான விதத்தில் தெரிஞ்சு பண்ணும்போது மட்டும்தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சு முழுமையாக பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணும்போது சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மெத்தட்ஸ்குள்ளே போகலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் மெத்தட் தான். இந்த ரைட்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் செய்யக்கூடாது. நான் கடமைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவன் என் கூட பேசிடுவான்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அர்ப்பணிப்போட அவ்வளோ சந்தோஷமாக நாளைக்கு காலையில் என் ஃபோன் எடுத்தால் முதல்ல அவங்க மெசேஜ் தான் இருக்கும். நாளைக்கு காலையில் எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் ரோட்டில் போகும்போது அவங்கள தான் நான் முதல்ல பார்ப்பேன். அவங்க அப்படியே பார்த்து எனக்காக ஏங்கிட்டு வருவாங்க. இதனால என்னை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அந்த எண்ணத்தோட பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம்பு இருக்கு இல்லைங்களா, கிராம்பை வந்து கடிச்சுக்கிட்டு அந்த சாரை குடிச்சிட்டு தான் எழுதணும். அந்த கிராம்பை ஏன் கடிக்கணும், நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் போதும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராம்பை கடிச்சிட்டே நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது அதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கிராம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து அது குறைக்க ஆரம்பிக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேஷனாகவும் நமக்கு செயல்படும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் யாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியல. இந்த வலி வேதனை இந்த பெயினோடய இருக்கிறீங்க. ஸோ இந்த பெயினே உங்கள் மனசையே காயப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் போய் அமைதியாக உட்காந்தாலும் அந்த பெயின் அந்த வலி உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த க்ளவ் சாரை குடிக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயினை கம்மி பண்ண ஆரம்பிக்கும். உங்களை அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அவ்வளோதான், வேறு எதுக்கு. இதை எடுக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க அவ்வளோதான். வேறு எதுக்காகவும் இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 கிராம்பு எடுத்து கடவா பல்ல வச்சு அப்படியே கடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் எழுதுங்க, ப்ளஸ் போட்டு உங்களோட பேர் எழுதுங்க. வேறு எதுவும் வேண்டாம். இப்போ அவங்களோட பேர் வந்து மணி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க பேர் வந்து மணின்னு இருக்குன்னா மணின்னு எழுதலாம். இன்ஃபேக்ட் அவங்கள நீங்கள் வந்து மணினே கூப்பிட மாட்டீங்க. அவங்கள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடா போடா அப்படி தான் கூப்பிடுவீங்கன்னா, வாடா இல்லாட்டி போடா இல்லாட்டி டே இல்லாட்டி எரும மாடு இல்லாட்டி லூஸு வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி எழுதிட்டு ப்ளஸ் போட்டு அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, லூஸு மென்டலு பைத்தியம் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நீங்களும் லூஸு மென்டல் பைத்தியம்னு போட்டு அதை மட்டும் எழுதி அதை மடித்து உங்கள் பிலோ கீழே வச்சுட்டு அமைதியாக படுத்துக்கோங்க. மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறது, ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறது, மற்ற வேலைக்கு பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியாக படுத்துட்டு அந்த கிராம்பை வெளியே துப்பிட்டு அப்படியே படுத்துட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்கும்போது முதல்ல அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட மிஸ்டு கால் உங்கள் கண்ணில் தெரியும். நாளைக்கு நீங்கள் வெளியே போகும்போது அவங்கள பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடய படுத்து தூங்க. இதை மட்டும் தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணுங்கள். 7 நாட்களுக்குள்ளாரே கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எடுத்தோடனே ஒரு ஆப்போசிட் நெகட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டா பாசிட்டிவாக மாறுமே. அதனால் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை அடைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கேள்விகளுக்கு பதிலையும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக எங்களுக்கு இருக்குது, நெகட்டிவான டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ப்ராப்ளமுங்க, இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், என் ப்ராப்ளம் லவ் ப்ராப்ளம், இதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், எனக்கு பண பிரச்சனை இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு எழுதவே பிடிக்காது. அந்த எழுதவே பிடிக்காத ஒருத்தனுக்கு எழுதுகிற மாதிரியான ஒரு மெத்தடு கொடுத்தால் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேர் எல்லாத்தையுமே லாஜிக்காக பார்ப்பாங்க. அவங்க கிட்ட விஷுவல் பண்ணுன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது வெற்றிட முடியும்.